வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அது ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்க எல்லாம் பிரீமியம் கரெக்டா கட்டிட்டு இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லையா, இல்லனா எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு எப்பவாவது தோணி இருக்கா? இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியால எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மேல அதிகமா புகார்கள் வருது. இதுக்காக நம்ம கையில இருக்கிறது இன்சூரன்ஸ் ஒம்புட்ஸ்மன், அதாவது காப்பீட்டு குறைதீர்ப்பாளர் மன்றத்தோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் 2023-24 வருஷத்துக்கான அறிக்கை. ஆமா, இது ரொம்ப முக்கியமான டேட்டா. நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் எல்லாமே எக்கனாமிக் டைம்ஸ்ல வெளியான ஒரு கட்டுரையில இருந்து எடுத்தது. அவங்க இந்த கவுன்சில் ஆஃப் இன்சூரன்ஸ் ஒம்புட்ஸ்மன், அதாவது CIO-வோட அந்த அதிகாரப்பூர்வ 2023-24 ஆண்டு அறிக்கையை தான் ஆதாரமா கொடுத்திருக்காங்க. சரி, நம்ம நோக்கம் என்னன்னா, முதல்ல எந்த கம்பெனி மேல புகார்கள் அதிகமா குவியுது, ரெண்டாவது ஏன் இந்த புகார்கள் வருது, குறிப்பா இந்த கிளைம் ரிஜெக்ஷன் பிரச்சனை இருக்கே அத பத்தி, அப்புறம் மூணாவதா இதெல்லாம் சரி செய்ய இப்போ என்ன புதுசா பண்றாங்க, இந்த இன்டர்னல் ஒம்புட்ஸ்மன் சிஸ்டம் பத்தி எல்லாம் பேச போறோம். ஒரு விஷயம் ஆரம்பத்திலே சொல்லிடணும். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க மேல வர புகார்களோட எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அது மத்த எல்லா கம்பெனிகளோட விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் விவரமா பார்ப்போம். முதல்ல இந்த 2023-24 வருஷத்துல குறை தீர்ப்பாளர் மன்றத்துக்கு வந்த மொத்த புகார்கள், அந்த டோட்டல் நம்பர் வச்சு பார்த்தா டாப் 5 கம்பெனிஸ் யார் யார்? நம்பர் 1, நீங்க கெஸ் பண்ண மாதிரி ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் தான். அவங்க மேல மட்டும் கேட்டுக்கோங்க 13,308 புகார்கள். 13,000க்கும் மேல. 13,000-ஆ? இது நிஜமாவே ரொம்ப அதிகம். மத்தவங்க எல்லாம் எப்படி? ரெண்டாவது இடத்துல கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ், அவங்க மேல 3,718 புகார்கள். மூணாவது இடத்துல நிவா பூபா ஹெல்த் இன்சூரன்ஸ், அவங்க மேல 2,511 புகார்கள். ஓகே, அப்போ மூணுமே பிரைவேட் கம்பெனிங்க, அதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் பண்றவங்க, ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ், சரியா? ஆமாம், கரெக்ட். நாலாவது 5வது இடங்கள்ல தான் பொதுத்துறை நிறுவனங்கள் வருது. நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அவங்க மேல 2,196 புகார்கள். அப்புறம் தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அவங்க மேல 1,602 புகார்கள். இதுல ஒரு விஷயம் எனக்கு தோணுது, ஸ்டார் ஹெல்த்தோட 13,000 புகார்களை மத்த 4 கம்பெனியோட மொத்த புகார்களோட சேர்த்தா கூட. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸ்டார் ஹெல்த் மேல இருக்கிற புகார்கள் மத்த 4 பேரோட மொத்த புகார்களை விட அதிகமா இருக்கு. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இந்த மொத்த எண்ணிக்கை மட்டுமே வச்சு ஒரு கம்பெனியை எடை போட முடியுமா? ஏன்னா ஒரு கம்பெனி பெருசா இருக்கலாம், நிறைய பாலிசி இருக்கலாம். சரியா சொன்னீங்க. அதுதான் அடுத்த கட்டம். ஒரு கம்பெனிக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தா புகார்களும் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. அது இயல்பு. அதனால நாம இன்னும் துல்லியமா பார்க்கணும்னா 1,00,000 பாலிசிதாரர்களுக்கு எத்தனை புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு பேரு இன்சிடென்ஸ் ரேட்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல அளவுகோல் மாதிரி தெரியுது. அப்போ இந்த கணக்குப்படி யாரு முன்னாடி இருக்கா? இங்கேயும் ஆச்சரியமா இல்லாம ஸ்டார் ஹெல்த் தான் முதல் இடத்துல இருக்கு. 1,00,000 பாலிசிதாரர்களுக்கு 63 புகார்கள். 63-ஆ? இது எப்படி மத்தவங்களோட ஒப்பிடும்போது? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது இடத்துல வர்ற நிறுவனத்தை விட இது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். 4 மடங்கா? ஓ மை காட். ஆமா, ரெண்டாவது இடத்துல நிவா பூபா வராங்க. அவங்களுக்கு 1,00,000க்கு 17 புகார்கள். மூணாவது இடத்துல கேர் ஹெல்த், அவங்களுக்கு 1,00,000க்கு 16 புகார்கள். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. சரி, அப்போ இந்த ரேஷியோ படி பொதுத்துறை நிறுவனங்களோட நிலைமை என்ன? அவங்க மொத்த புகார்கள்ல 4வது 5வது இடத்துல இருந்தாங்க இல்லையா? இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. நேஷனல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,00,000க்கு வெறும் 5 புகார்கள் தான். நியூ இந்தியா அஷூரன்ஸ் இன்னும் கம்மி, 1,00,000க்கு வெறும் 1 புகார். ஒன்னே ஒண்ணுதானா? ஸ்டார் ஹெல்த்துக்கு 63, நியூ இந்தியாக்கு 1. எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஆமா, இந்த டேட்டா எல்லாம் CIO ரிப்போர்ட்லயும் IRDAI-யோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹேண்ட்புக் 2023-24லயும் இருக்கு. சோ இந்த பெர் லாக் ரேஷியோ கம்பெனியோட சேவை திறம் பத்தி இன்னும் தெளிவா காட்டுது. ஓகே ஓகே, அப்போ ஸ்டார் ஹெல்த் மேல புகார்கள் எண்ணிக்கையிலும் சரி, இந்த ரேஷியோலயும் சரி ரொம்ப அதிகமா இருக்குன்னு நல்லா புரியுது. ஆனா இந்த புகார்கள் எல்லாம் எது சம்பந்தப்பட்டது? முக்கியமா என்ன பிரச்சனைக்காக மக்கள் இந்த குறைதீர்ப்பாளர்கிட்ட போறாங்க? இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி. பெரும்பாலான புகார்கள், குறிப்பா ஸ்டார் ஹெல்த் மேல வந்த 13,000 புகார்கள்ல கிட்டத்தட்ட 77%. 77%? ஆமாம்,
10,196 புகார்கள் கிளைம் நிராகரிப்பு சம்பந்தப்பட்டது. அதாவது கிளைம் பணம் பகுதியாகவோ இல்ல முழுமையாகவோ கொடுக்கப்படல அப்படிங்கறதுதான் பிரச்சனை. அப்பா, இதுதான் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கான நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? பணம் கட்டிட்டு தேவைப்படும் போது கிடைக்கலன்னா அதுதான் இது காப்பீட்டு குறை தீர்ப்பாளர் விதிகள் 2017 படி விதி 13(1)B கீழே வர்ற ஒரு முக்கியமான புகார் வகை. இது வெறும் நம்பர் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்களோட அனுபவம். சரி, இந்த கிளைம் நிராகரிப்பு புகார்களுக்காக மட்டும் குறை தீர்ப்பாளர்கிட்ட போன டாப் 5 கம்பெனி லிஸ்ட்லயும் இதே மாதிரி தானா? ஆமாம், பெரும்பாலும் அதே கதை தான். இங்கேயும் ஸ்டார் ஹெல்த் தான் டாப். 10,196 கிளைம் ரிஜெக்ஷன் புகார்கள் அவங்க மேல. அடுத்தபடியா கேர் ஹெல்த் 2,393 வழக்குகள். அப்புறம் நிவாபுபா 1,770 வழக்குகள். நாலாவதா நேஷனல் இன்சூரன்ஸ் 1,419 வழக்குகள். அஞ்சாவது இடத்துல ஒரு சின்ன மாற்றம். ஆதித்யா பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் வராங்க, 1,006 வழக்குகள். அவங்க மொத்த புகார்கள் லிஸ்ட்ல டாப் 5ல இல்ல, ஆனா கிளைம் நிராகரிப்பு புகார்கள்ல 5வது இடத்துல இருக்காங்க. ஓஹோ, இது கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இந்த புகார்கள் எல்லாம் ஒம்புட்ஸ்மேன் கிட்ட போகுது. அவங்க எப்படி தீர்ப்பு வழங்குவாங்க? அவங்க சொல்றத கம்பெனி கேட்கணுமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஒம்புட்ஸ்மேன் 2 விதமான முடிவுகள் எடுக்கலாம். ஒன்னு பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன். பேர் சொல்ற மாதிரியே இது ஒரு சஜஷன் தான். இத கம்பெனியோ பாலிசிதாரரோ ஏத்துக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. 2 பேரும் ஒத்துக்கிட்டா நல்லது, இல்லைன்னா விட்டுடலாம். சரி, அப்போ ரெண்டாவது வகை தான் முக்கியமானது. அதுக்கு பேரு தீர்ப்பாயம் அவார்டு. இது ஒரு ஆர்டர் மாதிரி. ஒம்புட்ஸ்மேன் ஒரு தீர்ப்பாயம் கொடுத்துட்டாங்கன்னா அது இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டிப்பா ஏத்துக்கிட்டே ஆகணும். அவங்க பாலிசிதாரருக்கு இவ்வளவு இழப்பீடு கொடுக்கணும்னு சொன்னா கம்பெனி அதை செஞ்சே ஆகணும். இது பாலிசிதாரருக்கு சாதகமான விஷயம் இல்லையா? அப்போ எந்த கம்பெனிக்கு எதிரா இந்த மாதிரி தீர்ப்பாயங்கள் அதிகமா வந்திருக்கு? எவ்வளவு பணம் சம்பந்தப்பட்டது இது? 2023-24 டேட்டா படி பார்த்தா இங்கேயும் ஸ்டார் ஹெல்த் தான் முதலிடம். அவங்களுக்கு எதிராக மொத்தம் 7,506 தீர்ப்பாயங்கள் வழங்கப்பட்டிருக்கு. 7,500 தீர்ப்பாயங்களா? ஆமா. இதன் மூலமா பாலிசிதாரர்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய இழப்பீட்டு தொகை எவ்வளவு தெரியுமா? சுமார் 60,54 லட்சம் ரூபாய். 60 கோடி பெரிய அமௌண்ட் ஆச்சே. ஆமா. அடுத்த இடங்கள்ல கேர் ஹெல்த் வருது. அவங்களுக்கு எதிராக 1,687 தீர்ப்பாயங்கள், சுமார் 20 கோடி ரூபாய் இழப்பீடு. அப்புறம் நிவாபுபா 1,297 தீர்ப்பாயங்கள், ஒரு 16.5 கோடி ரூபாய் இழப்பீடு. நாலாவதா நேஷனல் இன்சூரன்ஸ் 1,015 தீர்ப்பாயங்கள், அவங்களுக்கு ஒரு 5.4 கோடி ரூபாய் இழப்பீடு. அஞ்சாவது யாரு? இங்க 5வது இடத்துல HDFC எர்கோ வராங்க. அவங்க மேல 565 தீர்ப்பாயங்கள், சுமார் 6.5 கோடி ரூபாய் இழப்பீடு. ஓ, HDFC எர்கோ மத்த லிஸ்ட்ல இல்லாம இங்க வராங்க. ஆக இந்த தீர்ப்பாயங்கள் காட்டுறது என்னன்னா, புகார்கள்ல நியாயம் இருந்திருக்கு, ஒம்புட்ஸ்மேன் பாலிசிதாரருக்கு சாதகமா உத்தரவு போட்டிருக்காங்கன்னு தானே? மிகச் சரியா சொன்னீங்க. இந்த தீர்ப்பாயங்கள் குறை தீர்ப்பாளர் அமைப்போட செயல்திறனையும் காட்டுது. இப்போ ஓவராலா பாக்கும்போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் புகார்கள் வருஷத்துக்கு வருஷம் அதிகமாயிட்டே போகுதா இல்ல குறைஞ்சிருக்கா? ஏதாவது ஒரு ட்ரெண்ட் இருக்கா? இருக்கு. ரொம்ப தெளிவான கவலைக்குரிய ட்ரெண்ட் இருக்கு. உடல் நல காப்பீடு சம்பந்தமான புகார்கள் மட்டும் போன வருஷத்தோட, அதாவது 2022-23 ஒப்பிடும்போது இந்த வருஷம் 2023-24 21.7% அதிகமாயிருக்கு. 21%? இது பெரிய ஏற்றம் இல்லையா? ஆமா. மொத்தம் 31,490 ஹெல்த் இன்சூரன்ஸ் புகார்கள் குறை தீர்ப்பாளர் கிட்ட போயிருக்கு. இது நிஜமாவே ஒரு பெரிய ஜம்ப். ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா மத்த இன்சூரன்ஸ் வகைகளை பாருங்க. ஆயுள் காப்பீடு, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் புகார்கள் குறைஞ்சிருக்கு. 19,786 இருந்து 16,252 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பொது காப்பீடு, அதாவது ஹெல்த் தவிர மத்த மோட்டார் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் குறைஞ்சிருக்கு. 5,444 இருந்து 4,833 குறைஞ்சிருக்கு. அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் புகாரும் குறையுது, ஜெனரல் இன்சூரன்ஸ்ல மத்த புகாரும் குறையுது. ஆனா ஹெல்த்ல மட்டும் ஏன் இப்படி ஏறுது? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாங்க, கிளைம் பண்றாங்க. 2வது, மக்கள் கிட்ட விழிப்புணர்வு அதிகமா இருக்கலாம், அதனால தைரியமா புகார் பண்றாங்களா, இல்ல கம்பெனிகளோட கிளைம் ப்ராசஸ் இன்னும் சரியில்லையா? இது எல்லாத்தையும் யோசிக்கணும். இன்னொரு டேட்டா பாயிண்ட் இருக்கு. என்னது அது? 2023-24 வந்த மொத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் புகார்கள்ல மெஜாரிட்டி, அதாவது 26,064 புகார்கள் பிரைவேட் கம்பெனிங்க மேலதான். பப்ளிக் செக்டார் கம்பெனிங்க மேல வெறும் 5,298 புகார்கள் தான். இதுவும் தனியார் நிறுவனங்களோட சேவை பத்தி சில கேள்விகளை எழுப்புது. சரி,
இந்த மாதிரி புகார்கள் அதிகமாயிட்டே போறதாலையும் கிளைம் நிராகரிப்பு பிரச்சனைகள் தீவிரமா இருக்கிறதாலையும் தான் IRDAI நம்ம இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் ஒரு புது ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் அந்த இன்டர்னல் இன்சூரன்ஸ் ஒம்புட்ஸ்மேன் IO திட்டம். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, IRDAI என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்குள்ளேயும் ஒரு குறை தீர்க்கும் அமைப்பை உருவாக்கணும்னு. இதுதான் அந்த இன்டர்னல் ஒம்புட்ஸ்மேன் IO. இவரோட முக்கிய வேலை என்னன்னா 50 லட்சம் ரூபாய் வரைக்குமான கிளைம் சம்பந்தப்பட்ட புகார்களை கையாள்றது. 50 லட்சம் வரைக்குமா? ஆமா, நீங்க கம்பெனிக்கு ஒரு புகார் கொடுத்து 30 நாள் ஆகியும் பதில் வரல, இல்லைன்னா உங்க கிளைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்க அதை எதிர்த்து அப்பீல் பண்றீங்கன்னா உங்க கேஸ் முதல்ல இந்த இன்டர்னல் ஒம்புட்ஸ்மேன் கிட்ட போகும். ஓ, அப்போ வெளியில இருக்கிற ஒம்புட்ஸ்மேன் கிட்ட போறதுக்கு முன்னாடி இது ஒரு இன்டர்னல் ஸ்டெப், அப்படிதானா? கரெக்ட். இது கம்பெனிக்குள்ளேயே ஒரு தீர்வு காண முயற்சி பண்றதுக்கான ஒரு வழி. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன, இதுல என்ன பிரச்சனைகள் வரலாம்? இதுல சில நடைமுறை சிக்கல்கள் அல்லது கேள்விகள் இருக்கு, நாம கவனமா பார்க்கணும். முதல்ல இவரோட அதிகார வரம்பு. உங்க கேஸ் ஏற்கனவே கோர்ட்லயோ கன்சூமர் ஃபோரம்லயோ இல்ல எக்ஸ்டர்னல் ஒம்புட்ஸ்மேன் கிட்டயோ பெண்டிங்ல இருந்தா அதை இந்த இன்டர்னல் ஒம்புட்ஸ்மேன் எடுக்க மாட்டார். சரி, அது நியாயமா தான் தெரியுது. வேற என்ன? ரெண்டாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், இவரோட சுதந்திரம் மற்றும் பாரபட்சமற்ற தன்மை. இது இன்டர்னல் ஒம்புட்ஸ்மேன் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார்? அட்மினிஸ்ட்ரேட்டிவா பார்த்தா அந்த கம்பெனியோட CEO இல்ல MDக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். ஃபங்க்ஷனலா பார்த்தா கம்பெனியோட போர்டுக்கோ இல்ல அந்த பாலிசிதாரர் பாதுகாப்பு குறைதீர்ப்பு கமிட்டி PPGR NCM கமிட்டி இருக்குல்ல, அதுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். அப்போ அவர் கம்பெனியோட ஒரு அங்கமா தான் இருக்கார். அவர் எப்படி முழுசா சுதந்திரமா பாலிசிதாரர் நலன்ல மட்டும் கவனம் செலுத்தி செயல்பட முடியும்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? நிச்சயமா, இது ஒரு முக்கியமான கவலை. அறிக்கைகள்லயும் இத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. வேற என்ன சிக்கல்கள் இருக்கு இதுல? மூணாவதா, இந்த இன்டர்னல் ஒம்புட்ஸ்மேன் கொடுக்கிற முடிவு யாரை கட்டுப்படுத்தும்? அவரோட முடிவு இன்சூரன்ஸ் கம்பெனியை கட்டுப்படுத்தும், ஆனா பாலிசிதாரரான உங்களை கட்டுப்படுத்தாது. ஓ, அப்போ எனக்கு அந்த முடிவு பிடிக்கலனா நீங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ஒம்புட்ஸ்மேன் கிட்டயோ கோர்ட்டுக்கோ போகலாம். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் மாதிரி ஆயிடாதா? பிரச்சனையை சீக்கிரம் தீர்க்கிறதுக்கு பதிலா இன்னும் தாமதமாகுமா? அந்த சந்தேகம் வருது. இது ஒரு கூடுதல் படியா இருந்துடுமோ, நேரத்தை வீணடிக்குமோன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. நாலாவதா, ஏற்கனவே ஒரு எக்ஸ்டர்னல் ஒம்புட்ஸ்மேன் சிஸ்டம் இருக்கு. இப்போ இதுவும் வரதால வேலைகள்ல குழப்பம், ஓவர்லேப், தேவையில்லாத செலவு, ப்ராசஸ்ல தெளிவின்மை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. கடைசியா 5வது பாயிண்ட், இந்த இன்டர்னல் ஒம்புட்ஸ்மேன் அமைப்பு சரியா வேலை செய்யணும்னா கம்பெனிகள் அதுக்கு தேவையான ஆட்களை, பணத்தை, அதிகாரத்தை கொடுக்கணும். குறிப்பா 50 லட்சம் ரூபாய் வரைக்குமான கிளைம்ஸ் இதுக்குள்ள வர்றதால நிறைய கேஸ் வரும். இதுக்கு கம்பெனிகள் தயாரா இருக்கணும், இல்லைன்னா இது வெறும் கண் துடைப்பா மாறிடும். சரி, நாம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? 2023-24 ரிப்போர்ட் படி ஹெல்த் இன்சூரன்ஸ் புகார்கள்ல ஸ்டார் ஹெல்த் மத்தவங்களை விட ரொம்பவே முன்னாடி இருக்காங்க. மொத்த புகார்களிலும் சரி, அந்த பெர் லேக் ரேஷியோலும் சரி. ஆமா, அதுக்கு முக்கிய காரணம் கிளைம் நிராகரிப்பு. இதுதான் பாலிசிதாரர்களோட பெரிய வலியா இருக்கு. அப்புறம் மத்த இன்சூரன்ஸ் புகார்கள் குறையும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் புகார்கள் மட்டும், குறிப்பா பிரைவேட் கம்பெனிகள் மேல ஏறிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில தான் IRDAI ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயும் ஒரு இன்டர்னல் ஆம்புட்ஸ்மேன் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஆனா அந்த சிஸ்டத்தோட சுதந்திரம், செயல்பாடு ஏற்கனவே இருக்கிற அமைப்போட எப்படி இது சேருங்கிறத பத்தி சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. ஆம், இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, பாலிசிதாரரா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க புதுசா பாலிசி எடுக்கிறீங்கனாலும் இல்ல இருக்கிற பாலிசியை ரிவ்யூ பண்றீங்கனாலோ இந்த மாதிரி டேட்டாவை, குறிப்பா அந்த பெர் லாக் ரேஷியோ, கிளைம் ரிஜெக்ஷன் ரேட் எல்லாம் பாருங்க. கம்பெனியோட விளம்பரத்தை மட்டும் நம்பாதீங்க. அதே மாதிரி கிளைம்ல பிரச்சனைனா என்னென்ன வழிகள் இருக்கு, இந்த புது இன்டர்னல் ஒம்பட்ஸ்மேன் கிட்ட எப்படி போகணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆமா, ஒரு இன்ஃபார்ம்டு கன்சியூமரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த புது இன்டர்னல் ஒம்பட்ஸ்மேன் சிஸ்டம், அதோட சுதந்திரம் பத்தின கேள்விகள் ஒரு பக்கம், அதோட முடிவு உங்களை கட்டுப்படுத்தாதுங்கிறது இன்னொரு பக்கம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உண்மையிலேயே பாலிசிதாரரான உங்களுக்கு கிளைம் பிரச்சனைகள்ல ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்குமா, இல்லைன்னா வெளியில இருக்கிற ஒம்பட்ஸ்மேன் கிட்ட போறதுக்கு முன்னாடி இது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கான படியா மாறி உங்க பிரச்சனை தீர்க்க இன்னும் தாமதமாகுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.